தன்னை உணர்ந்த ஆத்மாக்களான தெய்வீக தன்மையுடன் மகான்கள் இருக்கிறார்கள். உண்மையில் பரம்பொருளை உணர்ந்தவர்கள். ஆன்மீக பாதையில் மிக உயர்ந்த நிலையையும் அடைந்த ஞானிகள் பிரபஞ்சம் முழுவதையும் உருவத்துடனோ உருவமற்ற நிலையிலோ எப்போதும் இருக்கின்றனர். அவர்களால் ஸ்தூலமாகவோ சூட்சுமமாகவோ மானசீகமாகவோ இவ்வுலகில் இயங்க முடியும். உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை என அனைத்தையும் சென்றடையும் தன்மை கொண்டவர்கள். அவர்களது தெய்வீக ஆற்றல் இருக்கும். அவர்கள் பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் இருந்தும் விடுபட்டவர்கள். அவர்கள் துரியா என்ற ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலையை அல்லது அதற்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைந்தவர்கள். தெய்வீக பணிகளை செய்து முடிப்பதற்காகவே மகான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். ஞானிகள் தனிப்பட்ட அகம்பாவம் ஏதுமின்றி இத்தெய்வீக பணிகளை ஆற்றுவதற்காகவே ஒருங்கிணைத்து செயல்படுகின்றனர். சில ஞானிகள் கூட்டத்திலிருந்து விலகி ஒதுங்கி நின்று தெய்வீக சக்தியை பயன்படுத்தி மக்கள் தங்களை உணர்ந்து கொள்வதற்காக செயல்படுகின்றனர். இது அவர்களின் எல்லையற்ற கருணையின் ஒரு செயல்பாடு ஆகும். உண்மையில் இவர்கள் தெய்வீக அருளின் தூதுவர்களே. சில ஞானிகள் மனித குலத்தின் மேல் கொண்ட இந்த எல்லையற்ற அன்பினால் துன்பத்திலும் தாழ்ந்த நிலையிலும் உழல்கின்ற மனிதர்களை உய்விப்பதற்காகவே உருவெடுக்கின்றனர். அவர்களே முழுமையான சத்குரு என சமய நூல்கள் போற்றப்படுகின்றன. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.